வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி வந்தது மத்திய பேரிடர் மேலாண்மை குழு, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு. காசநோய் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவோம், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். 100 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கிய அரசு பள்ளியை மூட முடிவு, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் நலவழி மையத்தை 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், காசநோய் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்கள் வழங்கினார். தொடர்ந்து செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு காசநோய் விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு 2025ற்குள் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதற்குள் காசநோயை ஒழிக்க அது சம்பந்தமான பிரச்சாரம் அவசியம். காசநோய் ஒரு தொற்று நோய், அது பரவுவதை தடுக்க வேண்டும். வீட்டில் யாருக்காவது காசநோய் வந்திருந்தால் அது உடன் இருப்பவர்களுக்கு வராமல் தடுப்பது அவசியம். கோரிமேட்டில் காசநோய் மருத்துவமனை உள்ளது. அங்கு பலரை சேர்த்து என்ன தேவை என்று கேட்டு வாங்கி கொடுத்துள்ளேன். காசநோய்க்கு மருந்துடன் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மிகவும் முக்கியம். தற்போது காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுடன் 1000 ரூபாய் வழங்குகிறோம். காசநோய் வந்தால் உடல் மெலிந்து இருமிக் கொண்டே இருப்பார்கள். முன்பு அதிகமானோருக்கு காசநோய் இருந்தது. ஆனால் மருத்துவ வசதி அதிகரிப்பால் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளது. இந்தியாவில் 25 லட்சம் பேருக்கு காசநோய் இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வருடத்திற்கு 1500 பேருக்கு காசநோய் உள்ளது. இது மிகவும் குறைவுதான். இதற்காக மத்திய அரசு நமக்கு சான்றிதழ் கொடுத்துள்ளது. இருப்பினும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். காசநோய் பரவாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்றார். கிராமத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருவோர் அதிகமாக உள்ளனர். எனவே பாகூர், மடுகரை, நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்காக கிராமப்புறத்தில் அனைத்து வசதிகளுடன் ஒரு மருத்துவமனையை துவங்கப்படும் என்று சட்டசபையில் அறிவித்திருந்தேன். அதன்படி கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள சமுதாய நலவழி மையத்தை தேர்வு செய்து 100 படுக்கை வசதி கொண்ட பொது மருத்துவமனையாக மாற்ற உள்ளோம். முதலில் கட்டிடங்களையும் கட்ட உள்ளோம். இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ கருவிகளை ஒவ்வொரு ஆண்டும் வாங்கலாம் என்றும் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு வருவோர் எண்ணிக்கை குறையும் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பு செவ்வேல், NRHM திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் ரகுநாதன், ராஜாம்பால், காசநோய் அதிகாரி வெங்கடேஷ், கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தனலட்சுமி வாங்க, சந்தனாம்பாள் வாங்க, ஆனா அதுவும் நமக்கு இல்லாம பார்க்கணும். இது ஒரு சின்ன மாநிலம், சிறிய மாநிலம், 4 லட்சம் பேர் குடும்ப சுகாதாரப்பட்ட குடும்பத்துறை நிறைய மருத்துவத்துக்காக நிறைய செலவு செய்து நோய் இல்லாத நிலையை உருவாக்கிட்டே வரணும். நிறைய நோய் நல்லா குறைவாக இருக்கணும் அப்படின்றது மிக அக்கறை எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்போது இந்த 1500 பேர் நமக்கு ஆண்டுக்கு இருக்காங்க. 4,00,000 பேர் மக்கள் குறைவாக இருக்கலாம். இல்லாமலும் இருக்க வேண்டும். மத்திய குழு எத்தனை நீங்கள் வராங்க சார்? மத்திய குழு நாளைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க. சார் நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணிருக்காங்க?
614 கோடி எழுதி கொடுத்துருக்கோம். மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 நாள் இருப்பாங்க, திங்கட்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. சீரமைக்கப்பட்ட இடையார்பாளையம் பாலத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் பெய்த கனமழை மற்றும் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள இடையார்பாளையம் பாலத்தில் கடந்த 4ஆம் தேதி இரவு பாலம் உள்வாங்கியது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் விடப்பட்டன. தொடர்ந்து இரவு பகலாக உள்வாங்கிய பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் பணிகள் முழுமையாக முடிவடைந்ததை அடுத்து 2 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இடையார்பாளையம் பாலத்தின் மீது காலை போக்குவரத்து தொடங்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அருகில் புதிய பாலம் கட்டுவது குறித்தும் பார்வையிட்டார். புதுச்சேரி பாரதி பூங்காவில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி புதுச்சேரி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவியங்களை பார்வையிட்டார். மேலும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், கலைகள் எப்போதும் மனித வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடையவை என்றும் அதிலும் நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பதும் அத்தகைய நுண்கலைகள் இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பண்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளே வைத்து நமக்கு தருகிறது என்றார். மேலும் சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளே கொண்டிருக்கிறது என்றும் பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன் தான் பார்த்த விலங்கு, பொருட்கள் எல்லாவற்றையும் குகைகளின் சுவர்களில், கூரைகளில் கோடுகளாக, பின்பு அதில் அழகையும் உணர்ச்சியையும் சேர்த்து அழகிய ஓவியமாகவும் வரைந்து வைத்தார். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான் என்றார். கிட்ட போனா ஓவிய கலைக்கூடம் நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதனை படைத்த ஓவியர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அடுத்ததாக காமராஜர் விருது பெறும் விருதாளர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாவற்றையும் குகைகளில், சுவர்களில், கூரைகளில் கோடுகளாக, பின்பு அதில் அழகையும் உணர்ச்சியும் சேர்த்து அழகிய ஓவியமாகவும் வரைந்து வைத்தான். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான். இங்கே பார்க்கின்ற ஓவியங்கள் நம்முடைய நீண்ட நெடிய வரலாறு மற்றும் கலாச்சார பயன். புதுச்சேரியில் பிரியாணி கடை ஒன்றில் அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினால் 1 இலவசம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் இன்று பிரபலமான பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டது. அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினால் மற்றொரு பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். மேலும் ஒரு சிலர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் வருகை தந்து தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் காரணமாக ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம், நகர, கிராம பகுதிகளில் கடும் சேதம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் தமிழகத்தின் சாத்தனூர், வீடூர் அணைகளில் உபரி நீர் திறப்பால் புதுச்சேரி பகுதி தென்பெண்ணையாறு, சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீரில் மூழ்கி பயிர்கள் கடும் சேதத்திற்கு உள்ளானது. மேலும் புதுச்சேரி, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதியாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று புதுச்சேரி வருகை தந்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் தற்போது வருகை தந்துள்ளனர். பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து பாகூர், இருளஞ்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் துணை மின் நிலையம், வயல்வெளிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து டிஎன் பாளையம், மலட்டாறு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து ஹோட்டலில் தங்கி அடுத்த நாள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளனர். குப்பை லாரியில் சென்று குருமாம்பேட் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்த அமைச்சர் சாய் சரவணகுமார், கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து ஆறு, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் குருமாம்பேட் குப்பை கிடங்கில் கழிவுகள் கலந்த மழைநீர் வெளியேறி கோபாலன் கடை பகுதியில் உள்ள வாய்க்கால் வழியாக குடியிருப்புகளுக்குள் சென்றது. இதனால் அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் குப்பை கிடங்கில் இருந்து வரும் தண்ணீரை ஊருக்குள் நுழையாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அமைச்சர் அவ்வழியாக சென்ற குப்பை லாரியில் ஏறி குருமாம்பேட் குப்பை கிடங்கிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த கழிவுகள் வாய்க்காலில் கலந்து ஊருக்குள் நுழைந்தது தெரிய வந்தது. உடனடியாக அமைச்சர் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்தாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கிடங்கில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு அந்த நிறுவனத்தினர் கழிவு நீரை ஊருக்குள் செல்லாமல் பார்த்துக் கொள்வதாகவும் நிவாரணம் வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இதையடுத்து அமைச்சர் அங்கிருந்து மீண்டும் குப்பை லாரியில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுக்கு வாழதான் என்ன 1 மணிக்கு மேல வருது, 8 மணிக்கு தரப்பீங்க, காலைல பர்மிஷன் எப்படி தரப்பீங்க? இன்சார்ஜ் யாரு இருக்கு? போயிடுங்க. நீங்க சம்பாதிக்கிறது வந்து இருக்கிற ஊரெல்லாம் வாங்குறீங்கள, அவங்க வந்து இது எப்ப என்னப்பா உன் பேர் என்னப்பா? சரி, நீ என்ன பண்றீங்க திருநெல்வேலியில? சரி, தண்ணி அந்த கோபாலம் படம் திறந்து விட்டது யாரு? அம்மா நகர்ல குப்பை தண்ணியா நீ வந்து பாத்தியா? குப்பை தண்ணி இல்லையா? வந்து பாத்தியா? வந்து முதல்ல பாருதா, நைட்டு ஊரே மொழி போச்சாங்க. யார் உங்களுக்கு திறந்துட்டு சொல்லிட்ட? நீ எங்க இருக்க? நீங்க வந்து வாழ்வீங்களா எங்க ஊர்ல? மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவரந்தகம் ஆரியபாளையம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் மற்றும் ஆரியபாளையம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும்
மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வை, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயக முதலியார், சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், ராஜீவ்காந்தி பேரவை மாநில செயலாளர் சீனு, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மாவட்ட செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஓகே. சேதராப்பட்டு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தின் பழைய காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மனுடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதிகளுக்கான மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் பாலத்தை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே பாலம் பழுதடைந்தது. பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும். விரைவாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சீர் செய்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியதற்காக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவச்சலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எழுபதாவது புதுவை விடுதலை தினத்தை முன்னிட்டு ஈச் உலக சாதனைக்காக 70 பம்பை உடுக்கை, சிலம்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள கலை கைவினை அருங்காட்சியகத்தில் ஈச் உலக சாதனைக்காக 70வது புதுவை விடுதலை தினத்தை முன்னிட்டு 70 பம்பை உடுக்கை, சிலம்ப, கரகாட்டம், சிவன் பார்வதி காளியாட்ட கலைஞர்கள் நிகழ்த்திய
70 நிமிடங்கள் தொடர் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி கலை கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உலக அமைதி, தேச ஒற்றுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இரத்த தானம், உடல் உறுப்பு, கண் தானம் மற்றும் மது, புகை, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வலியுறுத்தப்பட்டது. ஈச் உலக சாதனை நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் சாதனையை அங்கீகரித்தார் மற்றும் முதன்மை ஒருங்கிணைப்பினை கலைரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா செய்தார். சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, குழந்தைகள் உலகம் அமைப்பு தோமாஸ் சாவேஜ் பெல்ஜியம் மற்றும் கலைமாமணி அரியபுத்ரி, மேலாளர் பாஸ்கர், சேவாஸ்ரீ ஜெகநாதன், கலைமாமணி ராஜாராம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். இந்த மேடை இவ்வளவு அழகான ஒரு மேடை. தவளக்குப்பம் அடுத்துள்ள என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடந்த வாரம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் புயல் தாக்கத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து வாடுகின்ற பொதுமக்களுக்கு அரசுகள் பல உதவிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அடுத்துள்ள என்ஆர் நகரில் 120 குடும்பங்கள் சங்கராபரணி கரையோரத்தில் வசிக்கின்றதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் ஆணைக்கிணங்க மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் நேரடியாக அப்பகுதிக்கு சென்று நலன் விசாரித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள், அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கூறுகையில், எங்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பினை ஏற்படுத்தி தரக்கோரி கோரிக்கை வைத்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர். அப்படிதான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை. எங்களை மாதிரி ஆள் என்ன பண்ணுவான், சிறந்த சின்ன சின்ன புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினத்தில் அரசு பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த சின்ன வீராம்பட்டினத்தில் நூற்றாண்டுகள் பழமையான அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வந்தது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்து 10 மாணவர்கள் கூட இந்த பள்ளிக்கு செல்வதில்லை என்று கூறப்படுகிறது. மாணவர்களின் வருகை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்காக கல்வித்துறை முடிவு செய்திருந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்த சின்ன வீராம்பட்டினம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியை தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு தொடக்கப்பள்ளியின் பழமையடைந்த கட்டிடத்தினை புதுப்பித்து சின்ன வீராம்பட்டினத்திலேயே அரசு தொடக்கப்பள்ளியை தொடர்ந்து நடத்த வேண்டும். 200 ரேஷன் அட்டைகள் உள்ளன. இதுவரை எங்கள் ஊரில் நியாய விலை கடை இல்லை. சரியாக பேருந்துகளும் வருவதில்லை. அங்கன்வாடியில் 8 மாத காலமாக ஆசிரியர் இல்லை. தற்பொழுது சுற்றுலா தலமாக விளங்குகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதனால் எங்களுடைய கிராமத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சின்ன வீராம்பட்டினம் கிராம மக்கள் முத்துமாரியம்மன் கோவில் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் அரசு பள்ளியை தொடர்ந்து நடத்த வேண்டும், பள்ளியை ஒருபோதும் மூடக்கூடாது என வலியுறுத்தி
கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பள்ளியை மூட மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் 12 கோடி மதிப்பிலான புதிதாக பொருத்தப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியினை அமைச்சர் ஆய்வு. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் புதுச்சேரி மற்றும் தமிழக மக்கள் எளிதில் பயன்பெறலாம் என அமைச்சர் தகவல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் நோயாளிகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு வெகு தொலைவு பகுதிகளுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பொதுமக்கள் எளிதில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் வகையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி அரசு சார்பில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 12 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவினை பொருத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் நோயாளிகள் மூளை பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை, புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி மையத்தை அமைச்சர் திருமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி 1 வாரத்திற்குள் முதலமைச்சர் ரங்கசாமி மூலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அப்புறம் லிமிட் பண்ணி பண்ணாக்க கொஞ்சம் ப்ரெஷர் லைட்டாக வந்தாகும். ஒரு 15 திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெற்றது. திருவள்ளுவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி உப்ளம் பகுதியில் உள்ள எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது. சுமார் 250க்கும் மேற்பட்ட அணிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒரு அணிக்கு 2 நபர்கள் என கலந்து கொண்டு விளையாடினர். ஒரு நாள் முழுவதும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நீ மதியம் வர இது வர இருக்குது போலையா அந்த மத்திய குழு எக்ஸ்போல சும்மா சின்னதாக தான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி வந்தது மத்திய பேரிடர் மேலாண்மை குழு, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு. காசநோய் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவோம், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். 100 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கிய அரசு பள்ளியை மூட முடிவு, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.